அனைவருக்கும் வணக்கம். குட்டி கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பாபா பாரதி அப்படின்னு ஒரு சாமியார் இருந்தாராம். அவர்கிட்ட சுல்தான் அப்படின்னு ஒரு அழகான வெள்ளை குதிரை இருந்ததாம். அழகுன்னு அழகா, பேரழகாம். தினமும் சாயங்கால நேரம் அந்த குதிரையில் உட்காந்து கொஞ்சம் தூரம் அவர் குதிரை ஏற்று போயிட்டு வருவாராம். காற்று வாங்கிட்டு தன்னோட சுல்தான் கூட கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுவாராம். அதை தடவி கொடுத்து உச்சி முகர்ந்து அதை ரொம்ப விரும்பி வாழ்க்கையில் தனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தாராம் பாபா பாரதி. அந்த ஊரில் ஒரு கொள்ளைக்காரர் இருந்தானா, கண்டக் சிங் சொல்லிட்டார். அந்த கொள்ளைக்காரருக்கு பாபா பாரதியை பற்றியும் அவருடைய குதிரை சுல்தானை பற்றி கேள்விப்பட்டானா. அப்போல்லாம் என்னங்க வண்டி வாகனம் குதிரை தானேங்க. அதனால் அந்த கொள்ளைக்காரர் என்ன நினச்சானா, அந்த சுல்தான் நம்ம கையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் வந்தானா பாபா பாரதி பார்க்க வந்துட்டு சொன்னானா, பாபா பாரதி, சுல்தான் என்னைக்கா இருந்தாலும் என் குதிரை தான், நான் உங்ககிட்ட இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. இவருக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்ததா, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ சொல்லிட்டு. ஒரு நாள் எப்போ போல் இவர் தன் குதிரையோட சாயங்கால நேரமாக காற்று வாங்குறதுக்கு குதிரையில் ஏறி போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு நோயாளி பாவம் நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாமல் இருந்தாராம். அதை பார்த்தோன்னே பாபா பாரதிக்கு இறக்கம் வந்துதான். ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஐயா, உங்கள் குதிரையில் கொஞ்சம் ஏற்றி கொண்டு போய் விடுறீங்களா ஊர் வரைக்கும், என்னால் நடக்கக்கூட முடியல அப்படின்னாராம். சரிப்பா, நீ குதிரையில் ஏறிக்கோப்பா, ஒன்றும் பிரச்சனை, நான் குதிரையை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அந்த நோயாளி வண்டியில் ஏற்றி விட்டுட்டு அவரை குதிரையை பிடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் கூட நடக்கலாம். ஹான்னு ஒரு சிரிப்பு தான். திரும்பி பார்த்தாக்கா, என்ன பாபா பாரதி, சுல்தான் இனிமேல் எந்துதான், நான் யாருன்னு தெரியாதப்பா, நான் தான் கண்டக் சிங் அப்படின்னானா. ஒரு நிமிஷம் பாபா பாரதிக்கு அதிர்ச்சியாக இருந்ததா. அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு சொன்னாராம், நான் என் குதிரை எடுத்துகிட்டு போகிறேன், இது ஏன் குதிரை அப்படின்னானா. இப்படி கிளம்பும் பொழுது பாபா பாரதி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னாரா. இங்கே பார் கண்டக் சிங், இந்த விஷயத்த நீ வெளியில் போய் சொல்லாத, இது வெளியில் சொன்னனாக்கா இது பெரிய ஆபத்தில் முடியுனாரா. என்ன சொல்லுங்கள், எனக்கு கேட்க நேரம் இல்லைன்னு. இல்லை, நீ என்னை நோயாளி மாதிரி ஏமாற்றி இந்த குதிரையை வாங்கிட்டு போனேன் இல்லையா, இந்த விஷயத்த வெளியில் சொன்னால் இனிமேல் நல்ல மனிதர்கள் யாருமே நோயாளிகளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க, உண்மையான நோயாளிகள் தங்கள் உயிரை இழக்கிறதுக்கான அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது கொள்ளைக்காரன் இருந்தாலும் அந்த கண்டக் சிங்கோட மனசு மாறிச்சான். அவன் அங்கேயே சுல்தானை விட்டுட்டு போயிட்டானா. பாபா பாரதி தன்னுடைய நல் எண்ணத்தினாலையும் தன்னோட தூய அன்புனாலையும் திரும்ப சுல்தான் கிடைச்சது நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம்ம ஏமாற்றினோம் அப்படின்னா அதோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். நல் எண்ணத்தில் இருக்கவங்கள முதல்ல ஏமாத்துறது ரொம்ப தப்பு. அது திரும்பவும் அந்த கர்மா நம்மளை தான் சேரும். நன்றி, வணக்கம்.